6வது பேஜுக்கு நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் ரீசெல்லிங்காகவே எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரீசெல்லிங்க்கு என்னோட ப்ராடக்ட் எல்லாமே ஒயிட் லேபிளிங்கில் ரீசெல்லிங்க்கு கொடுத்துட்ருக்கேன். ப்ராடக்ட் எல்லாமே ஒன்றா லேப் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஆரம்பித்து லேப் டெஸ்ட்டோட இது வாங்கியிருக்கேன். ஒன் ஆண்டர்ப்ரனர் ஒன் ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் புதுசாக பனங்கிழங்கு பாயாசம் அப்படின்னு சொல்லி R&D கொடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பனங்கிழங்கு பாயாசத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பனங்கிழங்குல ஏற்கனவே கால்சியம் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. பனங்கிழங்கோட சேர்த்து கருப்பட்டி சேர்த்து தான் இந்த பாயாசம் பண்ணுறோம். கூடவே பாசிப்பருப்பும் சேர்த்து பண்ணுறதுனால அதிகமான மினரல்ஸு, கால்சியம் எல்லாமே இருக்குது. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி பனங்கிழங்கு பாயாசத்தை எங்கள் ஆஃபீஸில் இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பனங்கிழங்கு பாயாசம் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் கிடைக்கும். சரிங்களா? இது எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. நான் சொன்ன மாதிரி, போன வீடியோவில் சொன்ன மாதிரி, இன்றைக்கி நம்ம 6வது பேட்சிலேருந்து ஈஸ்வரின்றவங்க வந்திருக்காங்க. ஆரூஸ் ஈஸ்வரி. அவங்க ஏற்கனவே 2 முறை பேசியிருக்காங்க. 6வது பேட்சில் பேசியிருக்காங்க. 10வது பேட்சுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. அவங்க ப்ராடக்டை நம்ம ஒன் ஆண்டர்ப்ரனர் ஒன் ப்ராடக்டில் அவங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அவங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை பற்றி முதல்ல பேசுவாங்க. அப்புறம் என்ன ப்ராடக்ட் இந்த ஒன் ஆண்டர்ப்ரனர் ஒன் ப்ராடக்ட்டில் கொடுக்க போகிறாங்கன்றதை பற்றியும் பேசுவாங்க. கேளுங்க. கேட்டுட்டு அவங்க ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸும் நாங்கள் கீழே கொடுப்போம். அவங்களே நேரடியாக தொடர்பு கொண்டு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூங்க. வணக்கம். என்னோடய பேர் ஈஸ்வரி. என்னோடய கம்பெனி பேர் ஆரூஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இந்த ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரியில் நான் 6வது பேஜில் பேசுகிறதுக்காக வந்தேன். அந்த 6வது பேஜில் அதுக்கப்புறம் 10வது பேஜில் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தேன். இன்றைக்கி வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்றதுல ஒன் பர்சன் ஒன் ப்ராடக்ட்டை பற்றி நாங்கள் ஒன் ஆண்டர்ப்ரனர் ஒன் ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 6வது பேஜில் என்னோடய அனுபவத்தை பற்றி நான் இங்கே சொல்ல நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கோயம்புத்தூருக்கே எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான். நான் வெளியிலேயே ஃபஸ்ட்டு தனியாக வந்ததே கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் தனியாக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூருக்கு 6வது பேஜுக்கு நான் வந்தது தான் தனியாக வந்தது ஃபஸ்ட்டே. அதுவே எனக்கு முதல் அனுபவம்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளியில் தனியாக பெண்கள் வர்றதே அதுவே நமக்கு மிகப்பெரிய அனுபவம். அந்த அனுபவம் எனக்கு 6வது பேஜில் கிடச்சிது. அது மேமால் தான் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வரும்போது நான் FSI சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். ஏற்கனவே ஆல்ரெடி MSME சர்டிஃபிகேட் வச்சுருந்தேன். இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ப்ராடக்ட் எல்லாமே ஒன்றா லேப் டெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஆரம்பித்து லேப் டெஸ்ட்டோட இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் எனக்கு நிறைய வர ஆரம்பித்தாங்க. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ரீசெல்லிங்காகவே எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. இப்போ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரீசெல்லிங்க்கு என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே ஒயிட் லேபிளிங்கில் ரீசெல்லிங்க்கு கொடுத்துட்ருக்கேன். தனியாக கஸ்டமைஸ்டாக கேட்குறவங்களுக்கும் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். 100+ ப்ராடக்ட்டுக்கு மேலே நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நான் அதுக்கப்புறம் என்னை 10வது பேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த சீஃப் கெஸ்ட்டாக வர்றோம். அந்த சீஃப் கெஸ்ட்டுன்ற ரோலே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கைதட்டல், ஒரு இது கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு ஊக்குவிப்பு எல்லாமே வரும். அதை அந்த மேடம் எனக்கு அந்த கொடுத்தாங்க. எனக்கு எப்போயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் தான் எப்போயுமே நான் நினைப்பேன். அதுதான் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது. எனக்கு அந்த வாய்ப்பு 2 தடவை மேம் கொடுத்தாங்க. 2 தடவையுமே என்னோடய வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணது மூலமாக என்னோடய ப்ராடக்ட்டையும் நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன். நிறைய பெண்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்களையுமே நான் நிறைய வெளியே கொண்டு வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு அமைப்பு மேம் ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே லிவ் ஆப்டிமிஸ்ட் லைஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒன் ஆண்டர்ப்ரனர் ஒன் ப்ராடக்ட், அவங்க எல்லாரோட ப்ராடக்ட்டையும் சேர்த்து ஒரு காம்போ பேக்கேஜிங்காக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தனி நபராக ஒரு ப்ராடக்டை செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணி வெளியே கொண்டு போகிறதுக்கும் ஒரு குழு அமைப்பாக நம்ம செய்யும்போது நமக்கு நிறையவே நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா குழுவாக இருக்கும்போது நம்ம சீக்கிரத்திலே வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட ப்ராடக்ட்டை அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் பண்ணுற எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட்ன்றனால மேக்ஸிமம் எல்லாரோட ப்ராடக்ட்டும் தேவைப்படும். அதுவே அவங்க ஒரு காம்போ பேக்கேஜிங்காக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த காம்போ பேக்கேஜிங்க்கு நான் புதுசாக பனங்கிழங்கு பாயாசம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். ஏன்னா நான் மேடத்திட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன மேம் பண்ணேன், ஏன்னா ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம்,
என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து பனங்கிழங்குல வந்து எல்லாரும் பவுடராக பண்ணுறாங்கம்மா, நீங்கள் பனங்கிழங்குல வந்து வேறு ஏதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பனங்கிழங்கு பாயாசம் பண்ண சொன்னாங்க. 1 மந்த் ஆச்சு இப்போ அவங்க சொல்லி. அந்த 1 மாதமாகவே நான் அதை செஞ்சு R&D கொடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பனங்கிழங்கு பாயாசத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பனங்கிழங்குல ஏற்கனவே வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. அதுலேயே நாங்கள் பனங்கிழங்கு பாயசத்தில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பனங்கிழங்கோட சேர்த்து கருப்பட்டி, கருப்பட்டி சேர்த்து தான் இந்த பாயசம் பண்ணுறோம். கூடவே பாசிப்பருப்பும் சேர்த்து பண்ணுறதுனால அதிகமான வந்து மினரல்ஸு, கால்சியம் எல்லாமே இருக்குது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து எலும்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதய சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்க இது எல்லாத்துக்குமே இந்த பனங்கிழங்கு வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாருமே இந்த பனங்கிழங்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பனங்கிழங்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக அவிச்சு, பனங்கிழங்கு பொதுவாகவே அவிச்சு தான் சாப்பிடணும். அதனால் நாங்கள் பனங்கிழங்கு அவிச்சு காய வச்சு அதிலிருந்து தான் நாங்கள் இந்த பவுடர் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா உணவுப் பொருளுமே எல்லாருமே சாப்பிடலாம். அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுற மாதிரி அளவோடு எடுத்துட்டோன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லோரும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சாப்பாட்டை பொறுத்த மட்டுக்குமே நிறைய பயங்கள் இருக்குது. இதை சாப்பிடலாமா, இதை டாக்டர்கிட்ட கேட்டு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி நிலைமைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்பவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் புதுமையை மறந்துட்டு திரும்ப பழமைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கொரோனா வந்து அவ்வளவு வந்து எல்லாருமே மாற்றிருக்கு. புதுமையிலேருந்து பழமைக்கு எல்லாருமே போக வச்சுருக்கு. அப்படி தான் நம்ம சொல்லணும். அதுலேருந்து எல்லாருக்குமே கன்ஃபியூசிங் இருக்குது. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்ற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. அதனால் நம்ம எல்லா உணவுப் பொருளுமே சாப்பிடலாம். அளவோடு நம்ம சாப்பிடும்போது எல்லா உணவுப் பொருளுமே சாப்பிடலாம். 6வது பேஜில் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரெடி டு ஈட் அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸ். இது வரகரிசியில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ஒரு 1:3 பங்கு இது தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டிங்கன்னா போதும், பொங்கல் ரெடி ஆயிரும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் பருப்பு சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரியும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது பருப்பு சாதம் மிக்ஸு. இதுலேயுமே எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு 1:3 வாட்டர் லெவல் தான் வச்சுட்டு நீங்கள் 3 விசில் விட்டிங்கன்னா பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். மற்ற எல்லாமே இந்த ப்ராடக்ட்டில் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இட்லி தோசை மிக்ஸு. மில்லட்லேயே வந்து கம்பில் வந்து இட்லி, நான் வந்து கம்பில் வந்து கம்பு மில்லட்டை எடுத்து அதில் வந்து இட்லி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இட்லி மிக்ஸுக்கு வந்து சட்னிக்காக இந்த பவுடர் பண்ணியிருக்கோம். இது சட்னிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பொடி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காம்போவில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எங்கிட்ட வந்து காம்போலையும் கிடைக்கும். எல்லா இட்லி பொடி வெரைட்டியுமே வந்து நாங்கள் முருங்கை, பிரண்டை அந்த மாதிரி கிடைக்காத பொருட்கள் வச்சு தான் நாங்கள் பெரும்பாலுமே பண்ணியிருக்கோம். பிரண்டை, முடக்கத்தான், தூதுவளை, வாழைப்பூ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை வச்சு தான் இந்த இட்லி தோசை சட்னி மிக்ஸும் பண்ணியிருக்கோம். இது சட்னிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லை, இது எல்லாத்தையுமே சேர்ந்து நாங்கள் காம்போ பேக்கேஜிங்லேயும் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே தயார் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்கும் நாங்களே கொடுக்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பனங்கிழங்கு பாயாசம் கேட்கவே நல்லா இருக்குது இல்லைங்களா? யூஸ்வலாக பாயாசம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இனிப்பு சாப்பிட பிடிக்காதவங்க உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது இல்லைங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, 1 என்டர்பிரனர் 1 ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் ஒரே மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து மக்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாருமே ரெடி டு மிக்ஸ் அப்படின்றது தான் விரும்புகிறாங்க இல்லைங்களா? அந்த ஒரு கான்செப்டை வச்சு பனங்கிழங்குல நீங்கள் பாயாசம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்குமே ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க. நான் எப்போவுமே ஸ்வீட்லாம் நிறையா சாப்பிடுவேன். எனக்கு சுகர் வியாதி எல்லாம் கிடையாது. ஸோ அதனால் பாயாசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 2வது பார்த்திங்கன்னா, ஒரு பாயாசன்றது வந்து ஒரு விருந்தில் கடைசியாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? நம்ம வீட்லேயே ஒரு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு பாயாசம் வச்சு குடிச்சு பாருங்களேன், அந்த சாப்பிட்டதுனுடைய அந்த முழுமை வடிவம் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு திருப்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த திருப்தி கிடைக்கும். உடனே இவங்க சொன்ன உடனே என்கிட்ட கேட்டாங்க, என்ன பண்ணலாம், பனங்கிழங்குல பாயாசம் பண்ணுங்கம்மா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா 2வது நாள், மேம் நான் அதெல்லாம் ரா மெட்டீரியல்லாம் வாங்கிட்டேன், நான் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. சரிங்கம்மா, பண்ணி கொண்டு வாங்க. அப்போ இன்றைக்கி பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் 6வது பேட்ச்லேருந்து 10வது பேட்ச் வரைக்கும் வந்திருக்க 5 ஆண்டர்பிரனரும் நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி பனங்கிழங்கு பாயாசத்தை எங்கள் ஆஃபீஸில் இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பனங்கிழங்கு பாயாசம் வந்து லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் கிடைக்கும். சரிங்களா? இது எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஜூன் 1ஆம் தேதி இருந்து இது வந்து மார்க்கெட்டுக்கு வரும். ஜூன் 1ஆம் தேதி ஏன்னு கேட்குறீங்களா? அது ஜூன் 1ஆம் தேதி நான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேம்.